தயவு காட்டுகிறவர்களுக்கு கர்த்தரிடத்தில் தயவு கிடைக்கும் சொல்லி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நன்மை செய்கிற மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை என்னது? தயை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை என்னதான்? தயவு செய்யணுங்கிறது ஆசையம். அடுத்தது, கர்த்தரிடத்துல கிருபை பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. பொன் வெள்ளியை பார்க்கலும் தயை செய்கிறதே நல்லதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மையானதை தருகிறான் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி தயை உள்ள காரியங்கள் நிறைய வேதத்துல வாசிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான்னு சொல்லி. ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தயை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யறோமா? கேட்காமலே உதவி செய்யறோமா? இல்ல இது என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நான் நல்லா வாழ்ந்தா போதும் இருதய கடினத்தோட வாழறோமா? உதவி கேட்கிற இடத்துல தயை காட்டணும்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்முடைய வாழ்வில் தயை காட்டுகிறவராக இருப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய இருதய கடினம் மாறட்டப்பா, எங்களுடைய மன கடினம் மாறட்டும். ஆண்டவரே, ஆவியில கடினம் இருக்கு, எங்கள் கடினம் எல்லாம் மாறட்டப்பா. எங்கள் ஆவியிலுடைய இருக்கிற எல்லா குருட்டாட்டங்கள் மறைந்து இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு தயவுள்ளவர்களாக மாற்றுங்க. சதையான இருதயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாங்க. ஜெபம் செய்வோம்.